இல்லை, அவர் கடைசி நேரம் ஒரு முறை தான் சந்திச்சிருக்கிறேன். அதுதான் அது ஒரு முதல் சந்திச்சிடும். நான் கேட்டு நான் அவர் ஏன் ராஜினாமா பண்றாரு, அப்போ எனக்கு அவர் இது சொல்ல இல்லை. ஆனால் அவர் ராஜினாமா பண்ணுவது பெண் உரிமைக்காக அவரோடு இருக்கிற ஒரு தோழியை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்காக எடுக்கிற முயற்சி என்று அவர் சொன்னவர். மக்கள் தெரிவு செய்யட்டும் என்றால், இப்போதைக்கு நான் நிற்கின்ற ஒரு 10 பேருக்கும் அதிகமான பேர் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கனவுகளை கண்டு தலப்பாக்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை யார் வருவதென்று இல்லை, வந்த பிறகு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற முக்கியமான கேள்வி மக்கள் முன்னால் இருக்கின்றது. நான் ஆளுநராக போக வேண்டும் என்று அந்த ஆளுநர் நியமிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முதல் கூட நான் அறியவில்லை. நான் பெருமையுடனும் மிக தாழ்வுடன் சொல்ல வேண்டிய விடயம், முதல் தமிழ் ஆளுநராக நான் சென்றபடியினாலே என்னுடைய சின்ன குழு ரதீஷ் போன்றவர்களோடு சேர்ந்து, நான் லக்ஷ்மண் இளங்கோவன் போன்றவர்களோடு சேர்ந்து செய்ததினாலே எனக்கு பின் வந்தவர் எல்லாருமே தமிழ் ஆளுநராக இருக்க வேண்டும் என்ற நியமனத்தை உருவாக்கிட்டு வந்தோம் நாங்கள். அது எங்களுடைய வெற்றியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுநரும் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் என்றுதான் நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.